ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்பவே டேஸ்டியான, ட்ரெண்டியான, ரொம்ப எம்மியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். எவ்வளோ சாதம் இருந்தாலும் அருமையாக சாப்பிட்ருவாங்க. வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரையும் ரொம்பவே ஆல் டைம் ஃபேவரட் ஒன்று. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காய் நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரை முடி தேங்காய் கிட்ட சேர்த்துருக்கேன். நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறதால இதை நான் அடித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாமே நல்லா அரைஞ்சி வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இதில் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. வர மிளகாய் புளி சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் நீங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சம்மந்தி ரெடி. இதோட பதம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் இன்னும் நேச்சுரல் டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த கேரளா ஸ்டைல் கொஞ்சம் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பார்த்திங்களா, எம்மியான ரெசிபி டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வெறும் சாதம் வச்சுட்டு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எப்படி வந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.